நீயாகி நானாகி. யாராரு? சாமிகிட்டே சொல்றாரு, நீயாகி நானாகி. அல்லது நம்ம பேசிக்கிட்டாலும் யாரு தான்? நீ ஆனாலும் நானா யார் தான்? எல்லாமே என்ன தான்? இப்போ சாமி தான். ரொம்ப வசதியாக போச்சு அவனுக்கு, எல்லாமே சாமி தான் சொல்றதுக்கு. நேர்மையாகினார் பாருங்க. அடுத்தது, நெடுஞ்சுடராய் நிமிர்ந்திருக்கின்றவாறே அங்கமாய் ஆதியாய் வேதமாகி அருமறையோடு ஐம்பூத தானேயாகி பங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பான்மதியோடு ஆதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கழியுமாகி எங்குமாய் ஏறூர்ந்த செல்வனாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் என்றவாறேனர். அங்கமாயினா வேதாங்கம், வேதம் ஆகினா வேதம் அருமறையாக இருக்கிறார். ஐம்பூதம் ஏற்கனவே பார்த்தது தான். பங்கமாய் பல சொல்லும் தானே, பங்கம்னா அழிவு. கால ஷணபங்கம் பார்த்தோம்ல, பௌத்தர் ஷணபங்கம் சொன்னானே, அழிவு, பங்கம் அழிவக்கூடியது. அப்படின்னா சங்காரகர்த்தா. பல சொல்லும் தானே ஆகி, இந்த இடத்துல கணபங்கம் கிடையாது, பங்கம்னா அழிவு. ஷடந்தோறும் அழியக்கூடிய கொள்கையை உடையவன் என்பதனால அதுக்கு ஷணபங்கம்னு அந்த கொள்கைக்கு பேர். பங்கம்னா அழிவு, பங்கமாயிட்டுங்கிறோம்ல, மானம் பங்கப்பட்டுருக்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கௌரவமாக இருப்பான அர்த்தமா? அச்சு போச்சு. அதனால பங்கம்னா இங்கே அழிவு, சங்காரகர்த்தாவை குறிக்கிறது. பல சொல்லும் தானேயாகி பால்மதியோடு ஆதியாய் பான்மையாகி. பால்மதியோடு ஆதினா பான்மதி முதலான பொருள்கள்ல என்ன? நட்சத்திரம். நட்சத்திரங்களுக்கு தலைவன் யாரு? சந்திரன். கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி, இல்லையா? கங்கை காவிரி கன்னி. கன்னின்னு இந்த இடத்துல சொல்லப்படுவது பெண் என்ன வைத்துக் கொள்ளலாம். கன்னின்னு வாக்கியாலையும் கண்ணிங்கிறீங்களா? சரி, ரைட். வாக்கியாலும் கண்ணி, சின்ன கண்ணி ஒன்று ஓடுதும்பாங்க, அங்கே சொல்லலாம். கடலாகி மலையாகி கழியுமாகி, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். எங்குமா ஏறூர்ந்த செல்வனாகி எழுந்துள்ளதாய் எம்மடி என்றவாறே மாதா பிதாவாகி மக்களாகி இன்னர், இல்லையா? ஆமாம், அம்மா அப்பா குழந்தைங்க. இப்போ நீயாகி நானாகி நம்மளும் வந்து வச்சுப்போம். அப்போ அம்மா அப்பா யார் தான் நமக்கு? பிரத்யக்ஷ தெய்வமே அம்மா அப்பா தானே முதல்ல நமக்கு. மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் மால்விசம்பும் தானேயாகி கோதாவரியாய் குமரியாகினர். கோதாவரிங்கிற நதி, அதை காட்டுகிறார். கோதாவரி எங்க? கர்நாடகத்தில் ஓடுதா? ஆந்திராவில் ஓடுதா? நிறைய பேர் போயிருப்பீங்க போல் இருக்குதா? எல்லாரும் சொல்றீங்க ஆந்திரா 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 ஆந்திராகிறீங்க. மகாராஷ்டிரா ஆரம்பிச்சு ஆந்திரா வரைக்கும் வருதா? கோதாவரியை பத்தி கம்பர் ஒரு அற்புதமான பாட்டு போடுவார், அது சொல்றீங்களா யாராவது? இல்லை, கோதாவரியை பற்றி கம்பர் அற்புதமாக ஒரு பாட்டில் வர்ணிப்பார். கம்பராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் கோதாவரி கரைக்கு ராமரோ லக்ஷ்மணர் வருவாங்க. வரும்பொழுது எந்த இடம்னு சரியான ஞாபகம் எனக்கு. அந்த பாடல் 10வது வகுப்பில் மனப்பாடமாக இருந்தது. மனப்பாட பகுதியாக வச்சுருந்தாங்க அடியனுக்கு. அடியன் படித்த பொழுது அதில் தன்னென்று கிடந்த கோதாவரியை கண்டனர்னு வரும். நல்ல பாட்டு, அது மறந்துட்டேன். அந்த பாட்டை எடுத்து போடுங்க, யார் போடுறீங்கன்னு பார்ப்போம். கம்பராமாயணத்தில் கோதாவரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அழகாக ஒரு பாடலில் கம்பர் வர்ணிச்சிருப்பார். அந்த கோதாவரியாய் குமரியாகி, குமரி அப்படிங்கிறது குமரிமுனை, குமரிமுனை, கோதாவரி குமரி. ஆமாம், கன்னியாகுமரி. கொள்புளித்தோள் ஆடை குழகனாகி, இது சாமி, அது அடையாளம். ஏன்னா அந்த பாட்டில் முழுக்க முழுக்க எல்லாமாவும் இருக்குது, சாமி தாங்கிறதுக்கு அடையாளம் வேணும்ல. அதனால் கொள்குளித்தோளாகி சாமியோட அந்த அட்டை விஷயங்களையும் அங்கங்கே சொல்லிகிட்டே வரார். அது பாட்டு சிவபெருமானுக்குரிய பாட்டெலாம் இருக்கணும்ல, இல்லைண்ணா அது சொல்லலைன்னா யார் வேணாலும் அந்த பாட்டை எடுத்துக்கலாம் படுது. போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகினர். போதுன்னா பூக்காத பூ, அந்த மலரை கொண்டு போற்றி நின்று புனைவார். என்ன புனைவார்? பூஜை புனைவார், பாடல் புனைவார், உமாலை புனைந்து ஏத்தேன்னர், பாட்டு புனையிறது. இதெல்லாம் பண்ண பிறப்பருக்கும் புனிதனாகி, அந்த மக்களுடைய பிறப்பை அறுக்கக்கூடியவன். யாதானும் என நினைந்தார்க்கு எளிதேயாகி, யாதானும் என எல்லாமே அவர் தான் யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படி இருப்பார் சாமி? எளிமையாக இருப்பார்னர். யாதானும் என நினைந்தார்க்கு எளிதேயாகி அழல்வண்ண வண்ணர்தாம் என்றவாறே என்று பெருமான் இருக்கிறதா சொல்லுகிறார். ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி, அறிவாகி அழலாகி அவியுமாகி, நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி, நாதனாய் வேதத்தின் உள்ளவனாகி, பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி, பூக்குளால் வாசமாய் நின்றனாகி, தேவாகி தேவர் முதலுமாகி, செழுந்துடராய் நின்றடிகள் நின்றவாறேனர். ஆவாகி ஆவினில் ஐந்துமாகினர்.
பசுவாக இருக்கார், பசுலேருந்து வரக்கூடிய பஞ்சகவியங்களாக இருக்கிறார், அறிவாக இருக்கிறார், நெருப்பாக இருக்கிறார். அவினா அக்னி, யாக அக்னியில் போடக்கூடிய அவிசு, அந்த தேவர்களை திருப்தி பண்ணுவதற்குரிய அவிசுகளாக இருக்கிறார். அந்த அவிசு ஏற்றுக்கொள்பவர் அவர் தான். அதனால் நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி, நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி, நாக்காகி நாக்கில் பேசக்கூடிய சொற்களாக இருக்கிறார். நாதனாக இருக்கிறதா வேதத்தின் உள்ளோனாகி, வேதத்துக்குள்ளே இருக்கிறார். வேத புருஷன் அவராக சிவருமான் தான் இருக்கிறார். பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி, பூவாக இருக்கார், பூவுடைய நாற்றமாக இருக்கிறார். பூவுக்குளால் வாசமாகி, இல்லையா? பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி பூவுக்குளால் வாசமாகி நின்றானாகின்னா, நாற்றம் பூவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வாசம், பூவில் வெளியில் இருக்கக்கூடிய வாசம், இப்படி தான் அதை பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ தேவாதி தேவர் முதலுமாகி, எல்லா தேவர்களுக்கும் தலைவனாகி, செழுந்துடராய் சென்று அடிகள் நின்றவாறே நீராகி, நீல் களந்தானேயாய், நீலகலந்தானேயாகி, நீல அகலமாக இருக்காருன்னு இருக்கும். இது எப்படி புரிந்து கொள்வது? நீளமா அகலமாக இருக்கார். இது நீளம், இது அகலமா? இது அகலம், இது நீளம். நீலகலம் அப்படிங்கிறார். அளவுகளாக இருக்கார்ங்கிறார். எல்லாமே அடிச்சு விடுறார். என்னென்னலாம் உலகத்தில் இருக்கோ அத்தனையும். நீல அகலம் என்பது எப்படிங்க நம்ம ஒரு பொருளாக குறிக்க முடியும்? இப்போ இந்த பேடு இருக்குன்னா, இந்த பேடத்தில் இது நீளம், இது நீளம், இது அகலம்னு சொல்லி கொண்டு வரோம். இதை சாமி எப்படி பாவிக்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அப்புறம் சாமி பாவிச்சிருக்கிறாங்க. அதையும் விஷயமே சாமி தான் அப்படிங்கிற நீலகலம் தானேயாகி நிழலாகி நீள் விசும்பின் உச்சியாகி, திரும்பவும் நீள் விசும்பின் உச்சி சொல்றார் பாருங்க. பேராகி பேருக்கோர் பெருமையாகி, நம்ம பேராக இருக்கிறார். பேர் வச்சுக்கிட்டா போதுமா? பெருமை பட பேர் இருக்க வேணாமா? இல்லையா? அவரா அவர் காணுமே. அதனால பேராகி பேருக்கோர் பெருமையாகி ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னார். புகழ்பட தோன்றின் புகழோட தோன்றுக, அகதின்மை தோன்றினும் தோன்றாமை நின்றுனர். புகழோட வாழ வேண்டும். பேருன்னா அந்த பேர் நிலைத்திருக்கணும். உடம்பு போனாலும் உயிர் போனாலும் பேருக்கு பெருமை இருக்க வேண்டும், இல்லையா? அவனா போய் தொலைஞ்சாண்டா, சந்தோஷம்டா சாமி, ஒரு தொல்லை ஒழிஞ்சுது அப்படிங்கிறது மாதிரியா பேர் வாங்குறது உலகத்தில்? அப்போ அந்த பேரை வந்தாலும் அவர் சாமி தான். பெருமதில்கள் மூன்றினையும் மெய்தானாகி, மூன்றினையும் மெய்தானாகினா அம்பால எய்தார்னு அர்த்தம். ஆரேனும் தன்னடைந்தார் தம்மையெல்லாம் ஆட்கொள்ள வெள்ளையும் ஈசனார்தாம். யாராக இருந்தாலும் தன்னுடைய திருவடி அடைந்தவர்களை ஆட்கொள்ளக்கூடிய சுவாமி என்று அர்த்தம். பாராகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. பார் பண் பாடல், உலகமாக இருக்கார், பண்ணா இருக்கார், பாடலாக இருக்கார். எல்லாமே சுவாமி தான் காட்டுகிறார். நிறைவு பாடலா? மாலாகி நான்முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழுமாகி, பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகந்தானேயாகி, பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணன் தானேயாகி, ஏலாதனவெல்லாம் ஏல்விப்பான எழுந்துடராய் எம்மடிகள் என்ற எல்லான்ற கடைசியில், இல்லையா? மறுக்கம் அறுக்கம் இதெல்லாம் இந்த உலகம் அந்த உலகம்னு அர்த்தத்தை பொருள் இருக்கிறது. மலாகி நான்முகன் மாபூதம் இதெல்லாம் தெரிகிறது. மாபூதமாக இருக்கார், திருமால் பிரம்மாவாக இருக்கார். மறுக்கம் அறுக்கம், இந்த உலக பயன் அந்த உலக பயன். மகிழ்வுமாகி நம்ம அடையக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கிறார். பால் ஆகி குடிக்கக்கூடிய பாலாக இருக்கிறார். என் திசைக்கும் எல்லையாகி, திசைக்கு எல்லை சொல்கிறார். என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகினர். இதுதான் நீல அகலம் பரப்பளவு. அப்புறம் ரொம்ப கடிதத்தில் வல்லவராக இருப்பார் போல் இருக்கு, இல்லையா? எல்கட்சி தானே, 2 எல்கச்சா? செவ்வகத்துடைய பரப்பளவு என்ன தெரியாது? செவ்வகத்தின் பரப்பளவு காண்க. அதுக்கு என்ன ஃபார்முலா? 2 LBயா? LB, L into B. பரப்பளவு L into B. அதான் அதுக்கு 4A தானே? அது சதுரத்தோட பரப்பளவு 4A. செவ்வகத்துக்கு LB. நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கனா கிடைச்சிடும் 2B. πr² அப்படின்னா வட்டத்துக்கு. இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அப்பர் சாமி ரொம்ப தெரிஞ்சிருக்கு. அப்பர் சாமி கணிதத்தில் வல்லவர் தெரிகிறதுல இருந்து. அப்பர் சாமி ஜோதிடத்திலையும் வல்லவர். ரொம்ப சமணர்கள் ரொம்ப ஜோதிடத்தை ரொம்ப விரும்புகிறவங்க. அந்த ஜோதிட சாஸ்திரத்தை ரொம்ப கற்றுக்கொள்வார்கள்னு சொல்கிறார்கள்.
அதனால தான் அப்பர் சாமி சமண சமயத்தில் இருந்த தாக்கத்தினால தான் ஒரு கோளும் தீயது பல்லாய் டைம் ஒன்றும் சரியில்லை, இப்போ நீங்கள் ஒன்றும் மதுரைக்கு புறப்பட வேணான்னு சொல்லுவதாக சொல்கிறார்கள். சமணர்கள்ட்ட ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப மேலோங்கி இருந்திருக்கு. அவங்கள்ட்ட அந்த பலன்கள் காணுவது அதெல்லாம் நமக்கு அவங்கள்ட்ட தான் வந்திருக்குன்னு சொல்கிறார்கள். நம்ம அதை ஓரளவுக்கு நிகழ்ச்சியை குறிக்கிறது பத்திரிக்கை அடிக்கிறது மட்டும் வச்சுக்கிட்டோம் போல் இருக்குது. அதை வச்சு பலன் கண்டுபிடிக்கிறதெல்லாம் சமணர்கிட்ட தான் வந்ததாக சொல்கிறார்கள். இப்படி இருந்தால் அப்படி நடக்கும், அப்படி இருந்தால் அப்படி நடக்குங்கிறதெல்லாம் சொல்கிறார்கள். அதனால தான் அப்படி அப்பர் சாமிக்கு அந்த எண்ணம் இருந்ததுனால ஞானசமுத்திர தினத்துக்கு போவேனான்னு சொல்வதாக சொல்கிறார்கள். அப்போது பரப்பாகி பரலோகந்தானேயாகி மேலுலகமாகி சிவலோக வீட்டுலகமாக ஆனவர் பூலோக புவலோக சுவலோகம்னர். பூர் புவஸ்வர் அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா. அப்புறம் அது காயத்ரியா, காயத்ரியில் வருது. அத்தல வித்தல சுதல பாதாள ரஜாதல அப்படின்னு பாதாள உலகத்தில் பேர். மேலே சுவலோகம் சொர்க்கலோகங்கள், கீழே புவலோகம், கீழே இருக்கக்கூடிய பாதாள உலகம், இடையில இருக்கிறது பூலோகம். இது மூன்றுமாக இருக்கார். பூதங்களாய் புராணன் தானேயாகி ஏலாதனவெல்லாம் ஏல்விப்பானாய். எதெல்லாம் நடக்க முடியாத உலகத்தில் அது எல்லாவற்றையும் நடத்த காட்டக்கூடியவன் என்று அர்த்தம். ஏலாதனவெல்லாம் ஏல்விப்பானை எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே என்று காட்டுகிறார். அதனால் இந்த பாடலில் இருநிலம் தீநீர் ஏமானன் கால் எனும் பெருநிலை தாண்டமும் பெருமார்க்கில் ஆதலின் வேறோ உடனா விளம்பல் வேண்டும். இந்த தாண்டகத்தின்படி சுவாமிக்கு சொல்லப்பட்ட தன்மைகள் நீ வேறாக நின்று சொல்லுவேன்னு சொன்னா இந்த தாண்டகம் உனக்கு பொருந்துமா பொருந்தாதாங்கிறத எனக்கு சொல்லு என்று கேள்வி கேட்குறார். விளக்கம் புரியுதுங்களா? ஏன்னா இந்த பாட்டில் எல்லாமே சொல்லியாச்சு. வேறோ உடனோ விளம்பல் வேண்டும் சீறி அருளல் சிறுமை உடைத்தால். நான் இப்படிப்பட்ட கேள்வி கேட்குறேன், இப்படி ஒரு குதர்க்கமான கேள்விகளை கேட்குறேனே, அதனால் என்னுடைய சிறுமைத்தன்மை எண்ணி இகழாதே என்று சொல்லுகிறார். சீறி அருளல் சிறுமை உடைத்தால் இல்லையா, அறியாது கூறினை. அதனால் சீரி என் மேலே கோவப்பட்டு என்னுடைய சிறுமையை எண்ணி சீரி அருளாது நீ சொல்ல வேணும்னு விருப்பம். அதுக்கு பத்தனாய் பாடமாட்டின் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கர் என்னை நீ இகழ வேண்டா அப்படிங்கிறார் அப்பர் சாமி. என்னை இகழாதே அப்படின்னு. அதுபோல் இங்கே சீரி அருளல் சிறுமை உடைத்தால் அறியாது கூறினை அபக்குவ பக்குவ குறிபார்த்து அருளினம் குறுமுதலாயனின். அதனால் நீ நான் சுவாமிகிட்ட நான் வேறாய் நின்று அருளினன் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் இந்த தாண்டகத்திலிருந்து எழுப்பி கேள்வி கேட்டிருக்கிற. அதுக்கு காரணம் உயிர் அறிவதற்கும் உயிருக்கு அறியாமல் ஏற்படுவதற்கு காரணம் அதனுடைய பக்குவமும் அபக்குவமும் தான் காரணம் என்று நீ கூறுகிறாய் என்றால் அடுத்த கேள்வி அவரே சொல்கிறார். பதிலையும் அவரே சொல்லி இப்படி சொன்னா அப்படிங்கிற அடுத்த கேள்வி கொண்டு போறார். அறியாது கூறினை அபக்குவ பக்குவ குறிபார்த்து அருளினம் உருமுதலாய் எனின். அப்படி சொன்னா பக்குவ அபக்குவத்தை பார்த்து தான் நான் அருள் பண்ணேன்னு சொன்னா அபக்குவம் அருளினும் அறியேன் மிக தகும் பக்குவம் வேண்டின் பயனிலை நின்னாள்னார். பக்குவம் அபக்குவம் என்பதை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறார். அடுத்தது அபக்குவம் எனக்கு இருக்கு அப்படின்னா அந்த அபக்குவம் என்பது அருள் இருந்து பயனற்று போய்விடும். ஏன்னா எப்பொழுதும் அபக்குவமான ஆள் தானே, பக்குவம் இல்லாதவன். நீ அருள் கொடுத்தாலும் என்னால் புரிந்து கொள்ள முடியாதுன்னு ஆகி போய்விடும். சரி, பக்குவத்தினால தான் நான் உங்ககிட்ட வருவேன் நீ சொன்னா நீ வருவதற்கே எனக்கு யாரு தேவைப்படுறாப்பா, பக்குவம்னு ஒன்று தேவைப்படுகிறது என்ற குறிப்பு சொல்கிறார். அடுத்து அவள் பக்குவம் உன்னை விட வழி உடைத்தா கேள்வி கேட்கிறாரு. பக்குவங்கிறதே ஒரு சடப்பொருள், அது இருந்தால் தான் நீ வருவன்னு சொன்னால் உனக்கு அது பெருமை இல்லையே. அப்போ பக்குவம் வேண்டின் பயனிலை நின்னால் என்று சொல்கிறார். விளங்குதா? உன்னால பயன் இல்லை. அப்போ பக்குவம் அதனால் பயன் நீ வரினே நின்னை பருவம் நிகழ்த்தாது இல்லையா. பக்குவம் வருவது வந்தாதான் நீ வருவேன்னு சொன்னா நீ பருவம் காட்டி தான் வருவை என்று சொல்லுகிறாய். அப்போ உனக்கும் அந்த குறைபாடு ஏற்படுகிறது. பக்குவம் அதனால் பயன் நீ வரினே நின்னை பருவம் நிகழ்த்தாது அன்னோ. பருவம் என்பது எனக்கு உண்டாகுமா இல்லை உனக்கு உண்டாகுமா, எதை பக்குவம் என்று சொல்லுகிறாய்? ஏன்னா எனக்கு பக்குவம் இருந்தால் தான் நீ வருவன்னா உனக்கு குறை வந்துடும். அப்போ உனக்கு பக்குவம்னா உனக்கு பக்குவம்னு ஒன்று கிடையவே கிடையாது முதல்ல. அதான் நின்னை பருவம் நிகழ்த்தாது, உனக்கு பக்குவம்னு நடவே நடக்காது. பருவங்கிறது நல்ல பக்குவத்தை குறிக்கிறது. அன்னோ தன்னொப்பாரிலி என்பதும் தகுமே
உன்னை தன்னொப்பார் இல்லாதவர்னு சொல்லுவது ஒத்துக்கொள்ள முடியுமா? அடுத்தது நீ பக்குவம் இருந்தால் தான் வருவேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது? உனக்கே தன்னொப்பார் இல்லை, உனக்கு உன்னால் எல்லாரும் செய்ய முடியுங்கிற கொள்கை இங்கே என்ன ஆயிடுதுப்பா? அடிபட்டு போகிறது என்று கேள்வி கேட்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? இதுக்கு நம்ம என்ன விட சொல்லணும்ப்பா? உயிர் சிவபெருமானானவர் உயிருக்கு ஏற்ப அவர் விளங்கி தோன்றாமன் என்று அவருடைய சன்னதியிலே உயிர் பல்வேறு விதமாக பக்குவப்படும். ஆணவ மலம்தான் உயிரை சென்று உயிர் தான் ஆணவ மலத்தை சென்று பற்றி இருக்கிறது. இதை பற்றிலாம் பின்னாடி வரக்கூடிய பாடல் விளக்கம் சொல்கிறார். இப்போ கேள்விகள் மட்டும்தான் இருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? கேள்விகள் புரியுது இல்லையா? சரி, இந்த பக்குவத்தை பற்றி கேள்வி கேட்குறேன்னு எனக்கு தெரியல. மும்மலம் சடம் மொத்தம் நம்ம இருக்கிறது 3 பேர் தான். நீ இருக்க, நான் இருக்க, மலம் இருக்கு. மும்மலம் சடம், அதுக்கு பக்குவம்னு ஒன்று படையவே கிடையாது. அணு மூப்பு இளமை இல், உயிருக்கு மூப்பும் இல்லை இளமையும் இல்லை, அது வளர்ச்சி தேய்வுலாம் இல்லாதது. அதனால் அதுக்கு பக்குவம் என்பது ஒரு காலத்தில் எப்படி இருந்து ஒரு காலத்தில் எப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை தான் பக்குவம் அபக்குவம்னு சொல்லி கொண்டோம். அதை உயிருக்கு சொல்ல முடியாது. அப்படி தடை ஏற்படுகிறார். நீ நின்மலன் பருவம் நிகழ்த்தியது யாருக்கோ? நீ என்னது? நின்மலன். சிவருமானாகி நீயும் நின்மலன். உனக்கும் பக்குவம் ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ பக்குவம் என்று சொல்வது யாருக்கு சொன்னாய்? எனக்கு சொன்னியா? மலத்துக்கு சொன்னியா? உனக்கு சொன்னியா என்று கேள்வி எழுப்புகிறார். இல்லையா? உயிருக்கும் பக்குவம் உண்டு, மலத்துக்கும் பக்குவம் உண்டு. உண்டா கிடையாதா? அதை மல பரிபக்குவம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? உயிர் பக்குவம் அடையும் பொழுது இருவினை ஒப்பு என்று சொல்லுகின்றோம். ரெண்டு சேர்ந்த சமாச்சாரம். சத்தினி பாதம், இருவினை ஒப்பு, மலபரி பாகம் 3மே சேர்ந்த சமாச்சாரங்கள். இது எல்லாமே அதெல்லாம் இங்கே கேள்வியா பதில் அதுக்கு. ஆனால் இங்கே கேள்வியாக கேட்டிருக்கார். நின்மலன் பருவம் நிகழ்த்தியது யாருக்கோ? உணர்வழி நீக்கத்தை ஓதியது எனினே இணையிலி ஆயினை என்பதை அறியேன். உணர்வழி நீக்கத்தை ஓதியது, உணர்வு எழக்கூடிய நீக்கம். இந்த இடத்துல ஆணவ மலத்தை நீக்கினேன், உனக்கு உணர்வை எழுப்புவதற்காக ஆணவ மலத்தை நீக்குவது, அதுதான் பக்குவம். ஓதியதுன்னு சொன்னா இணையிலி ஆயினை என்பதை அறியேன். ஆணவ மலத்தை நீக்கித்தான் நீ அருள் கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மை உனக்கு வந்துச்சுன்னா உன்னை விட பராக்கிரமான ஒரு ஆள் இங்கே இருக்கிறான் போல இருக்கு. அப்போ உனக்கு ஈக்குவலான ஒரு ஆள் இருக்கான்னு தெரிகிறது. அப்போ நீ இணையிலி என்று சொல்வது இங்கே இல்லாமல் போகிறதுன்னு சொல்கிறார் இல்லையா? இணையிலி ஆயினை என்பதை அறியேன், அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா நீ ஈக்குவாலிட்டி இல்லாதவன். ஆணவ பலத்தை நீ பக்குவம் இருந்த காலத்தில் தான் நீக்குவ என்று சொன்னால் உன்னாலேயே நினைச்ச நேரத்தில் ஆணவ பலத்தை நீக்க முடியலன்னு ஆயிடுது இல்லையா? அப்போ ஆமாம் தானே? ஏன் நினைச்ச நேரத்தில் சாமியால் ஆணவ பலத்தை நீக்க முடியாதா? ஏன் அப்போ நீக்க முடியல? உயிர்கள் என்ன பண்ணும்? உயிருக்கு இயல்பு என்ன? சிறிது சிறிதாக தான் அறியும். ஒரேடியாக சாமியை தன்னை அறிவித்தாலும் உயிரால் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ குற்றம் யாருக்கிட்ட இருக்கு? உயிர்கிட்ட தான் இருக்கு. அது உயிருடைய இயல்பே அப்படித்தான் இருக்கு. அதனால தான் சாமி குறை கொஞ்சம் கொஞ்சமாக அருள் பண்ணுகிறார். அதனால தான் ஆனவங்களும் சிறிது சிறிதாக படிமுறையால் தான் விலகமே தவிர்த்து சாமி திடீர்னு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டா அது என்ன தான் ஆகும்? உயிர் புரிந்து கொள்ளாது. உயிருக்கு இயல்பே அப்படி இருக்கு. உயிருடைய தன்மை தான் இங்கே பேசப்படுகிறது. உயிருடைய குறையை காட்டித்தான் இவர் குறையுடையவர் போல கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கடைசியில் இங்கே எல்லாத்துக்கும் விடை என்ன? உயிர் குறை அறிவு உடையது. உயிர் என்னது? படிநிலையில தான் அறியும், அறிவித்தால் தான் அறியும், சிறுக சிறுகத்தான் அறியும், இடைவிட்டுத்தான் அறியும். இதுதான் அதனுடைய விடை. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அதனால யானே நீங்கினும் தானே நீங்கினும் கோணே வேண்டா கூறல் வேண்டும். அப்போ நீ நீக்கின என்று சொல்லுகிறாயே, உன்னைவிடைய நீ நீக்கினா என்பதற்கு என்ன ஆதாரம்? ஏன்னா உன்னாலே நீக்க முடியலங்கிறதுனால தானே நீ பக்குவம் வேணுங்கிற சொல்லுகிறாய். அப்போ யானே நீக்கிக்கிட்டனா இல்லை நீ நீக்கினியான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. என்னுடைய அறியாமையை நான் நீக்கி கொண்டனா அல்லது நீ நீக்கி கொண்டாயா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லி கோடே வேண்டா கூறல் வேண்டும் சொல்லுங்க என்னார். அது வரைக்கும் கேள்வி. அதுக்கு மொத்தம் சொல்கிற அசைன்மெண்ட் செய்ய மாட்டோம், இப்பயே சொல்லிட்டீங்க. அதனால இதுக்கு மெய்கண்ட தேவனார் என்ன பதில் சொல்கிறார்? 4 வரி, கடைசி 4 வரி. காண்பார் யார்கள் காட்டா கால் எனும் மாண்புரை உணர்ந்தில்லை. அது ஒன்று தெரியல, அது என்னமா? அது மாண்பு உரையினர். இந்த பதிகம் என்னன்னு, அந்த பதிகத்தை என்னன்னு சொல்லுகிறார்? மாண்புரை, உயர்ந்த உரைன்னு அர்த்தம். மாண்பு மிகு என்ன சொல்லுகிறோம் இல்லையா? ரொம்ப உயர்வுன்னு அர்த்தம். அப்போ மெய்கண்ட தேவனார் புகழ்கிறார் அந்த தேவாரத்தை இல்லையா? அது அப்பண்ணி அம்மைனி என்று சொல்லக்கூடிய தேவாரம்.
அதில் ஒரு பகுதி தான் காண்பாரியார் கண்ணுதல் ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரேன்னு தொடங்கக்கூடிய பாட்டு. அதை நம்ம அடுத்த வகுப்புல விரிவாக பார்ப்போம். வான்புரை உணர்ந்திலை என்ற மன்றப்பாண்டியன், மன்றப்பாண்டியன்னா உலகத்தை அரசாளக்கூடிய பாண்டியன், கேட்ப அவன் கேட்கும்படியாக கிழக்கு மெய்ஞானம்னர். கேட்ப கிழக்கு மெய்ஞானம்ங்கிறது திருப்பாசுரம். திருப்பாசுரத்துக்கு என்ன பெயர் வைக்கிறாரு? அரணி சிவாச்சாரியாரோ இல்லை மேகண்ட தேவனாரோ என்ன பேர் வைக்கிறாங்க? கேட்ப கிழக்கு மெய்ஞானம். அந்த பதிகத்தை கேட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன வந்துருமா? மெய்ஞானம் ஊற்றெடுத்து பிறக்குமா. அப்படியே திருப்பாசுரத்துடைய விளக்கத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா மெய்ஞானம் ஊற்றெடுத்து பெருகும் என்று சொல்கிறார்கள். கேட்ப கிழக்கு மெய்ஞானத்தின் ஒரு பாட்டு, ஆட்பால் அவர்க்கு அருள் என்பதை அறிய, ஆட்பால் அவர்க்கு அருள் என்பதை அறிய. அதனால அந்த பாட்டை நீ படி என்று சொல்லுகிறார். அது ஆட்பால் அவர்க்கு அருள் மன்னமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை அவை கிழக்க வேண்டா எந்தை தாட்பான் என்று அவை கேட்க வல்லாருக்குன்னு பாட்டு. அந்த பாட்டோட விவரத்தெல்லாம் நம்ம அடுத்தப்புல பார்ப்போம். இந்த 2 பதிகத்தையும் நான் விரிவாக, இந்த ஆட்பால் அவர்க்கு அருள் மன்னம் பாட்டு அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கே வந்து ஆகணும்ப்பா? ஏன்னா இன்றைக்கு நாங்கள் திருமுறைகள் சைவஸ்தாந்தான்னு ஒரு வகுப்பு தொடங்கியிருக்கிறோம். யாருக்கு? செகண்ட் இயருக்கா? செகண்ட் இயருக்கு இன்னைக்கு இந்த வாழ்காந்திர பதிகம் தொடங்கி 2 பாட்டு நடத்தியாச்சு விளக்கம். அதனால் அடுத்த வகுப்பு நீங்கள் 20 வகுப்புக்கு முன்னாடி எங்கே வந்துடணும்? நீங்கள் அப்பா 2ஆம் ஆண்டு வகுப்புக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த காண்பாரியார் கண்ணுதலா காட்டா கால அந்த பாட்டை பார்ப்போம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். பொறுத்திரலாம். மொழி எங்கள் மோனகுரு வாழி, வார்த்தை என்று மாழி, அன்பர் வாழி, பிராரமே. திருச்சிட்டம்பலம். போயிட்டு வரலாம்.